2026ங்களா? யார் வரான்னு சொல்லிருங்க. விஜய் தான் வருவாப்படி. என்ன காரணம்னா அவன் ஆண்டவங்களே ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது. அது வேண்டாம்னு சொல்லி இப்போ மாற்றி அமைக்கலாங்க. இப்போ இருக்க இளைஞர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு வேலை வெட்டி கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விஜய்க்கு போடலாங்க. ஈரோடு இன்றைக்கி வந்துட்டு போய் எல்லாம் பயந்து போய் இருப்பாங்க. ஈரோடுக்கு வந்து நல்லபடியாக போயிருக்காரு. நல்லபடியாக வந்துடுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு வருவாருங்க. யார் வருவாங்கன்னா விஜய்க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. அதெல்லாம் கிடையாது, தெரியுங்க. அப்படிலாம் தற்கூரியும் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாதுங்க. அவர் மீன் கொஞ்சம் நீச்சல் கற்றுக் கொடுக்கணுமா? மீன் எப்படி நீந்துது கடலில், அது மாதிரி தான் அவர் வந்துடுவாருங்க. 26ல் கன்ஃபார்மாக விஜய் தாங்க. கன்ஃபார்மாக விஜய் ஈரோட்டில் வருவா அப்படி முன்னணியா. ஸ்டாலின் வந்தால் பரவாயில்ல. அவர் நல்லா மக்களுக்கு நல்லா பண்ணுறாரு. அப்புறம் மக்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்றாரு. அப்புறம் மகளிர் உதவித்தொகை வந்து போட்ட மாதிரி 2வது ஸ்கீமும் நல்லா விட்ருக்காரு. திருப்பி எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பொங்கலுக்கு எதாவது பண்ணுறதா நேற்று அறிவிச்சிருக்காரு. ஈரோடு வந்து முத்துசாமி தான் வருவார் எப்பயுமே. விஜய் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்காரு. பார்க்கலாம். இப்படி தான் ஏற்கனவே வந்து எங்கள் அப்பா இருந்த காலத்தில் சிவாஜி கணேசன் 2 தடவை நின்றார். 2 தடவை நின்று அவர் தோற்று போயிட்டார். செலவு பண்ணி பார்த்து. இதை புதுசாக வரவங்களாம் நம்ம சொல்ல முடியாது. மக்கள் பார்த்து என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். ஆமாம் சொன்னாங்க 10 தடவை சொல்லிட்டு அவனை ஓட்டு போட்டுருவாங்களா? அவன் மனசில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான். நீ யாரை லேடிஸை கேட்டாலும் ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. ஸ்டாலினும் அவனை பையன் நிப்பாட்டிடுவார் உதயநிதியை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நல்லா பார்க்குறாரு. இப்போ விளையாட்டுக்கு எல்லாமே பண்ணுறாரு. ஸ்டாலின் பையன் தான் வருவார். டிவிக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும்ண்ணா. புதுசாக வராரு, ஒரு டைம் வாய்ப்பு தான் கொடுப்போமே. பழைய ஆளுங்களே தான் இருக்காங்க. ஒரு தடவை புதுசாக கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருங்கிறத சோதிச்சு பார்ப்போமே. இல்லைன்னா அடுத்த தடவை மாற்றி போட போகிறோம், அவ்வளோதானே. நல்லது நினைப்பாங்கண்ணா. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துவார்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கீழ்மட்டம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன செய்கிறாருங்கிறத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. இப்போது அரசியல் தெரியாதுன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்போது தெரிஞ்சுக்க போகிறாரு. தற்கொலை கூட்டாங்கிறது இதுக்கு முன்னாடி தற்கொலை ஆக்கினவங்க யார்? இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இது வரைக்கும் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. அப்போ அவங்க தானே தற்கொலை ஆக்கியிருக்காங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கணும்ல. இப்போ கொஞ்ச நாள் தற்கொலையாக இருந்தாலும் அரசியல் மயமாக்கப்படுவாங்க. இன்னும் ஒரு 6 மாதம், இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே ஆயிடுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்கண்ணா. யார் வேணா எது வேணா மைக் எடுத்து சொல்கிறேன்ல. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி யார் வேணா சொல்ல வேண்டியது தான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு புதுசாக பார்க்குறேன். எப்படின்னா இவ்வளோ நாள் அவர்கிட்ட இருந்த பேச்சுக்கும் இப்போ இருக்கிற பேச்சுக்கும் வித்தியாசம் தெரியுது. நல்லாவே பேசுறாரு. கொஞ்சம் இன்னும் 2-3 மேடைகள் ஆச்சுன்னா நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். விஜய் தான் பாருங்கண்ணா. தூய சக்தி தான் வைக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா பல சட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. இது முன்னாடி இலவசம் பஸ் கூட அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசு உள்ள ஆண்களுக்கு. ஏன்னா இப்போ மகளிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. நல்லபடியாக செயல்பட்டுருக்கு. இன்னும் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். விஜய் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு 10% ஓட்டு வாங்குவார். சில தான் அவர் புரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே கருவில் பேசி தான் சில அப்பாவி மக்கள்லாம் இறந்தாங்க. இதுமாரி அவர் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு 10% ஓட்டு இருக்குது. அது ரசிகர்கள் கூட்டம் ஒன்று இருக்குது. அதை வச்சு அவர் அரசியலுக்கு வந்தாலும் பார்க்குறாரு. ஈரோடு வந்து திமுகவோட கோட்டை எப்போதுமே. ஏன்னா தந்தை பெரியார் வந்தது. திமுக கண்டிப்பாக திமுக தான். ஈரோடு பொறுத்தவரையும் திமுக தான் வரும். திமுக 2026 திமுக நிச்சயம் ஆட்சி பிடிக்கும். ஏன்னா அவங்க பல சட்டத்திட்டங்கள், பல மகளிருக்கான சிறப்பு சலுகைலாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து அவர் புரியாமல் சில அரசியலுக்கு வந்து அவருக்கு வந்து இப்போ தான் அடி எடுத்து வச்சுருக்காரு. அரசியல் பற்றி அவருக்கு இன்னும் அனுபவம் இல்லை. இன்னும் போக போக அனுபவப்பட்டு தான் அவர் இனிமேல் பேச மாட்டார். டிவிக்கே தான் கண்டிப்பாக வரும். இந்த தடவை எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டாண்டுக்கா அதிமுக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்தோம். போன எலெக்ஷன் நான் டிஎம்கேக்கு தான் போட்டேன். அதுக்கு முந்தின எலெக்ஷன் அம்மா இருக்கிறப்ப ஏடிஎம்கேக்கு தான் போட்டேன். அம்மா இல்லைன்னு திமுகவுக்கு போட்டோம். இப்போ டிவிக்கே வந்தாங்கன்னு டிஎம்கேக்கு போடலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டிஎம்கேக்கு ஏன் போடல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒருத்தர் வராரு, ஒரு தலைமுறையே ஒரு புது எதிர்பார்ப்போடு இருப்போம் இல்லைங்களா. அதனால் புதுசாக வர்றவருக்கு நம்ம ஒரு இடத்த கொடுப்போமே, கொடுத்து தான் பார்ப்போம். அவரும் ஒரு எழுச்சியாக வராரு. அவர் கண்டிப்பாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம். எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி அதாவது 18ஆம் தேதி ஒரு மாநாடு நடந்துச்சு, விஜயோட மாநாடு. தலைவர்னு சொல்லி தளபதின்னு சொல்கிறத விட அவர் விஜய் அண்ணன்னு சொல்கிறது தான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு ரசிகனால நான் அஜித் ரசிகன். ஆனால் அவரை தேடி ஏன் போகிறேன் அப்படின்னா, ஒரு எழுச்சியோடு வந்திருக்காரு. கம்பல்சரி நல்லது செய்வாருன்னு தான் நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை எடுத்து வச்சாலும் அவர் தான் இந்த எலெக்ஷனில், அதாவது 2026 வந்து ஆட்சியை பிடிக்கிற ஒரு அவர் தான். எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்தால் நல்லது செய்வார் அப்படிங்கிறது எங்களுக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை இருக்குது. அணில் குஞ்சு தற்கொலை கூட்டம் எல்லாம் சொல்லுவீங்க.
2K கிட்ஸ் ஒரு இதில் நிறைய பேர் இருக்காங்கன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் தாங்க நாளைய தலைமுறையோட பெரிய எழுச்சியே. எல்லாமே கற்றுக்கிட்டு வர போகிறது இல்லை, வந்து தான் கற்றுக்க போகிறது. டிஎம்கேவாக இருக்கட்டும், அம்மாவும் நடிகையாக தான் இருந்தாங்க, கலைஞரும் ஒரு கதை வசனகம் இந்த மாதிரி எழுத்தாளராக தான் இருந்தார். இன்னும் முதல் கருத்திலே வந்து எல்லாம் எழுச்சி முதல் அனுபவம் அடியாக இருந்தால் அடுத்தது அவங்களுக்கு வந்து வெற்றி தான். டிஎம்கேக்கு அந்த மாதிரி தான், ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிவிகேக்கு கரூர் வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்துச்சு. அது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறுங்கிறதுல டிவிகேக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கம்பல்சரி அவர் அரசியல் கற்றுட்டு வரணுங்கிறது கிடையாதுங்க. இங்கே வாங்க, நாங்கள் கற்று தந்துடுவோம் அரசியல் அவருக்கு. அவரை நீங்கள் வந்து சீண்டிங்கல்ல, கையை பிடிச்சி கடிச்சிட்டான்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அவர் கையை போய் அமுத்துனீங்கன்னா அவர் கையை பிடிச்சி கடிச்சிருப்பார். உடனே சீமான அணில் குஞ்சு, அந்த குஞ்சு இந்த குஞ்சுன்னாரு. அப்படிலாம் கிடையாது. அணில் குஞ்சு தான் நாளைக்கு என்ன ஆகும், நாட்டையே ஆள போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தனை சீண்டுனீங்கன்னா திருப்பி பேசத்தான் செய்யலாம். அவர் சொல்லி தானே செஞ்சார், நீங்கள் எங்களை அவமானப்படுத்துறீங்க, அதே மாதிரி நான் அவங்கள சொல்கிறேன்னு தானே சொன்னார். இப்போ நீங்கள் சொல்லலைன்னா திருப்பி அவர் சொல்ல மாட்டார்ல. ஸோ அது மாதிரி அவங்கள அரசியல் பண்ண விடுங்க, வர்றவங்கள வரவேறுங்க, அப்போ தாங்க உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து ஜெயிக்கவே மாட்டீங்கன்ட்டீங்க, சின்ன கட்சிங்க, அவர் தான் உழைப்பில் முன்னேறி மேலே வராரு, அவரையே நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எந்த மாற்று கருத்து இல்லை. டிவிக்கே தான் ஆட்சி பிடிக்க போகுது. தீய சக்தி வரவே வராது, தூய சக்தி தான் வரும். போன எலெக்ஷனில் நான் தான் சொல்கிறேன், டிஎம்கேக்கு தான் போட்டேன். இந்த எலெக்ஷன் நான் போட மாட்டேன், ஹானஸ்ட்லி நான் சொல்கிறேன், போட மாட்டேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அப்படியே கேமராவை திருப்பி இந்த பக்கம் காட்டுங்க, உமன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, யார் வருவான்னு சொல்ல பாருங்க, டிவிக்கேன்னு தான் சொல்லுவாங்க. பெண்களை வச்சு தானே நீங்கள் டிஎம்கே ஆட்சிக்கு பிடிச்சிங்க, அதே பெண்கள் தானே இன்னைக்கு டிவிக்கேக்கும் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. ஸோ பயப்பட வேணாம், கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும். 2026 இந்த 4.5 வருஷத்தை திராவிட மாடல் ஆட்சியில் செஞ்சுருக்கிற நன்மைகளை நினச்சி பொதுமக்கள் எல்லாரும் டிஎம்கே வாக்களித்து டிஎம்கே தான் அடுத்த ஆட்சியும் வரணும், வந்தால் தான் அடுத்தாப்புல இன்னும் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செஞ்சு முடிப்பாங்க. 4.5 வருஷத்தில் மகளிருக்கு இலவச பஸ் பாஸு, இலவசமாக போயிட்டு வர்றதுக்கு முதியோர்களுக்கும் ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துருக்குறாங்க, குடும்ப தலைவர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் 2026 மு.க. ஸ்டாலின், முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின் தான் அடுத்த ஆட்சி அமைக்கணும். அமைச்சா தான் நல்லா இருக்கும் நாடும். இப்போ இருக்கிற ஜனநாயகத்தில் யார் வந்தாலும் இனி அடுத்த 5 வருஷத்தில் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் டிஎம்கே தான் வரணும், வந்தால் தான் இன்னும் நல்லா இருக்கும். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அநேகமாக 3ஆவது இடம் அல்லது 4ஆவது இடத்துக்கு போகலாம். சொல்கிறது சொல்லலாம், ஆனால் பொதுமக்கள் நினைக்கணும் இல்லை. நாம் எப்படி வேணாலும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனால் பொதுமக்களுடைய கருத்துக்கள் இருக்குல்ல, அதனுடைய பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம டிஎம்கே தான். தீய சக்தின்னு அவங்களே நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா தீய சக்திகள் தான். தூய சக்திகளை அவங்க நான் நல்லா செய்கிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க நல்ல சக்திகள் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். ஈரோட்டில் முசாமி. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். காரணம் நிறைய இருக்குது. நீங்கள் 2 இதையும் பார்த்துட்டீங்க, டிஎம்கே ஏடிஎம்கேவும் பார்த்தாச்சு. 2 பேருமே கரப்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ புதுசாக யாராவது வந்தால் கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால் விஜயை சூஸ் பண்ணுறேன் நான். அரசியல் தெரியாமையா இவ்வளோ பேசுகிறாரு? அரசியலுங்கிறது என்னங்க, மக்களை புரிஞ்சுக்கிட்டவன் தாங்க அரசியல்வாதி. ஸோ அவர் தெளிவாக புரிஞ்சிருக்காரு மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கில் போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் ஓட்டு அவருக்கு. அடி வேற மாதிரி டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு போட்டு விட்டாரு பாருங்க, அடி நெருப்பு தாங்க. நான் ஃபுல்லாக உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், வீட்டில் உட்காந்து போக முடியாது, இருந்தாலும் சரி ஓகேன்னு வீட்டில் உட்காந்து பார்க்குறோம். தீய சக்தின்னு அடிச்சு நீங்கள் மற்ற மீட்டிங்கை கம்பேர் பண்ணும் போது 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போனார், இன்னைக்கு 30 நிமிஷம் வச்சு செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த ஸ்பீச் நாளைக்கு ட்ரெண்டாக தான் இருக்கும். அவர் பேசிட்டு போன இந்த ஈரோட்டில் இருக்கிற ஸ்பீச்சை வச்சே நாளைக்கு ட்ரெண்டாக தான் இருக்கும். ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க நாளைக்கு. டிஎம்கே எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை டிஎம்கே இந்த வாட்டி. ஏன்னா அவங்க பண்ண விஷயங்கள் அப்படி. நேரு அடிக்கிறாரு கரப்ஷனு, ஒரு பக்கம் 1000 கோடின்னு அடிச்சுட்டு இருக்காரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இதில் அடிக்கிறாங்க, பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனில் அடிக்கிறாங்க. டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் கூட அவங்க ஒரு குளறுபடி பண்ணுறாங்க. எங்கள் சீமா அகர்வாலை சொல்லிட்டு சீமா அகர்வாலை ஸ்டேஜில் ஏற்றுறாங்க.
அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல இவங்களுக்கு என்னங்க இருக்குது? டிஜிபியோட பொறுப்பு அதுதான் முக்கியமே, போலீஸை ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கே போலீஸ் கண்ட்ரோல் அப்படியே இருக்குது, ரொம்ப மோசம். இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை தெளிவாக வந்து விஜய் மேடையிலையும் பேசிட்டார். அவர் தூய சக்தி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது ஃபர்ஸ்ட் இதில் நடக்குமா? எங்களுக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு இது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும், நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, எல்லாத்தையும் நம்புவோம். நான் ஈரோட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கேன். பட் நான் வந்து எனக்கு தூத்துக்குடி, எனக்கு தூத்துக்குடியில் தான் ஓட்டு இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான். என் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இங்கே ஈரோட்டில் தான் எல்லாருமே. என் ஒய்ஃப் ஓட்டை நான் மாற்றவே இல்லை, இங்கே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே விஜய்க்கு தான் அந்த வாட்டி. டிஎம்கே. ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும், கலைஞர் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக வருவார். நாடகம் லேடிஸ் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாருங்க. 1000 ரூபா வாய்ப்பு 1200 கொடுக்குறாருங்க பென்ஷனு. கண்டிப்பாக யாருங்க? விஜய் வாய்ப்பு இல்லை, அவராக கூத்தாடிங்க. நான் அவருக்கு பார்க்க மாட்டேன். நான் ஒரு 50 வருஷமாக டிஎம்கே இருக்கிறேன். அதில் 1000 பேசுவோம், நம்மளுக்கு என்ன இருக்குது? எதிர்கட்சி எனக்கு யாருங்க? அப்போ யார் ஆக எப்படி வேணால் பேசுவாங்க, அதான் ஏற்றுக்க முடியல. நல்ல கட்சி டிஎம்கே. ஸ்டாலின் தான். ஈரோடு டிஎம்கே தான். டிவிக்கே தாங்க. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான். மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும், எல்லா பொசிஷன் கிடைக்கணும், இல்லாத படங்கள் இந்த மாதிரி தொழிலாளர்கள் எல்லாம் வசதி செஞ்சு, ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைக்கணும், எல்லா ஐட்டமும் பார்க்கணும், எதிர்பார்க்கணும். முதல் மெடிக்கல் வந்து பார்க்கணும். ஜிஹெச்ல இந்த பெரிய மருத்துவமனைலாம் வந்து ரொம்ப ரேராக இருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் எதிர்பார்க்கணும். அவர் சொல்கிறது வந்து அது வர சொல்கிற வரை 4 மடங்கு பார்க்கணும். அது தூய சத்தியம் வந்தால் தான் தெரியும். அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். அவர் அது தீய சத்தியா அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால் எதிர்பார்க்குறோம். நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டு வரது இல்லைங்க, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது தான். தெரியாமல் வந்து வர்றதுக்கு வந்து அவர் வர விருப்பம் இருந்தால் வந்திருக்க மாட்டார்ல. அவர் தெரியாமல் வந்திருந்தாலும் வந்திருக்க மாட்டார். அவர் தெரிஞ்சவன் வந்திருக்கா, வரட்டும். எதிர்பார்க்கணும்ல, வந்து செய்யறது தான் அவன் செஞ்சு நம்ம தான் வழி விடணும். அவருக்கு வேண்டாம் இவங்களே பார்த்துட்டுமா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பார்த்துட்டோம்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பாலாஜிக்கு இருக்கு எம்எல்ஏ இல்லை, டிவிக்கே எம்எல்ஏ. அவர் கண்டிப்பாக அவர் தான் முதல்வரான. இது கடிக்க முடியாது, எதுவுமே வந்து சொல்ல முடியாது. எதிர்பார்க்கலாம், முதல்வராக இருக்கலாம். டிவிக்கே கண்டிப்பாக. டிவிகே வந்தால் நல்லா இருக்கும், எல்லாம் ஓரளவுக்கு இதாக இருக்கும். டிஎம்கே வந்ததுனால ரொம்ப இதாக தான் இருக்குது. மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும். அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரும் வந்தால் தாங்க கற்றுக்க முடியும். எல்லாம் இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டா வராங்க, உள்ளே வந்து தான் கற்றுக்க முடியும். அது நல்லதாங்க, கரெக்டாக தான் பேசியிருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவிக்கே தான் வரும். ஈரோட்டில் டிவிக்கே தான் அதிகம், எல்லா ஊர்லேயும் டிவிக்கே தான் அதிகம். இதுக்கு மேலே களம் அதிகமாக இருக்கும்.